சூப்பர் டேஸ்டியான பிரியாணி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெயும் விட்டுட்டு நெய் உருகி எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். குட்டி சைஸ் வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 2 வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். நல்லா வதங்கி விட்டுட்டு வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட 15 மிளகாய் நாங்கள் சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். ஸோ அந்த 15 மிளகாய் அப்புறமா இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையும் ஒரு சேர அரைச்சி இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணுங்க. அதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலை, அப்புறமா காம்பெல்லாம் எடுத்து இலைகளை மட்டும் சேர்த்துக்கணும். கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். பச்சை வாசனையே வராத அளவுக்கு நல்லா கலந்து விடணும். கைவிடாமல் கிண்டணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பழுத்த தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதங்கி விடணுங்க. தக்காளியோட தோல் கூட தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இந்த டைமில் நாம் 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். ஓகேவா? 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணி நல்லா டேஸ்ட் ஆட் ஆகிட்டே இருக்குங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சால்ட், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர கலந்து தயிரை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடணும். ஸோ தயிர் புளிக்காத நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டணும், இல்லைனா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா தயிர் சேர்த்ததை நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்க க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸ் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு சேர கலந்து விடணும். கொஞ்ச நேரம் மட்டனில் நம்ம போட்ட எல்லா மசாலாவும் நல்லா இறங்கணும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வெந்ததுக்கப்புறமா தண்ணி அளவு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி. ஸோ நாங்கள் 2 கப் அரிசி ஏற்றதால் 3 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததும் மறுபடியும் நல்லா கலந்து விடணும். நல்லா இந்த டைமில் நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சம்பழத்தை நம்ம சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அதிகமாக தான் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா பிரியாணி ரெடி ஆகிடுங்க. ஸோ விசில் போட்டாச்சு. ஒரு விசிலுக்கு அப்புறமா எடுத்து பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க. பிரியாணி உதிரி உதிரியாக பக்காவாக இருந்துச்சு. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பிரியாணி பக்காவான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இதே மாதிரி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிரியாணி சூப்பராக வந்திருக்கும். மட்டனும் நல்லா வெந்து அந்த பிரியாணியோட பிளெண்ட் ஆகி டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிட பக்காவாக இருந்துச்சுங்க. நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்லா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் தமிழ் கேர்ள் இன் அபுதாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.